டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். நாளை டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சராக கடந்த மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்ற பிறகாக மே 27ஆம் தேதி முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருந்தார். டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்திருந்தார். அப்போது தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் விஜய் பிரதமரிடம் வழங்கியிருந்தார். பின்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருந்தார். இந்நிலையில்தான் இரண்டாவது முறையாக தற்பொழுது முதலமைச்சர் விஜய் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்கிறார். நாளை தான் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. ஆனால் இன்று முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்லக்கூடிய நிலையில இன்று குடியரசுத் தலைவரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டவரையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய பிரதமர் மோடி தலைமையில நடைபெறக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துல மாநிலங்களின் வளர்ச்சி, பொருளாதார திட்டங்கள் மற்றும் கூட்டுறவு, கூட்டாட்சி ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் விஜய் தற்பொழுது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.